ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு டவுட் கேட்கலாமா? நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை? நம்ம ஸ்கின் எப்பவுமே க்ளோவாக வேணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அதுக்காக நம்ம பார்லர் போய் 1000, 500 செலவு பண்ண வேண்டாம். ஸோ நானும் இப்படி தாங்க ஒரு டைமில் யோசித்து நிறைய யூஸ் பண்ணேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா 2 நாள் க்ளோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் ஸ்டோரி திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சிம்பிளான ஐடியாவை ட்ரை பண்ணேன். அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஃபேஸ் ஆயிலும் ஃபேஸ் க்ரீமும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் இல்லைங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபேஸ் ஆயிலும் ஃபேஸ் க்ரீமும் செய்யறதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கோம், ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கோம், ஒரு சின்ன துண்டு பப்பாயா எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ அதுக்காக நம்ம பார்லர் போயிட்டு 1000, 500 செலவு பண்ணுவோம். ஏன்னா நம்ம பார்லர் போயிட்டு செலவு பண்ணாலும் கூட அது அப்போதைக்கு நம்ம ஸ்கின் க்ளோவாக காமிக்குமே தவிர நமக்கு நேச்சுரலான அந்த ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் கலர் நல்லா பிரைட்டனாகவும் மாறும். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 100 ml போல் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் ஆயிலெலாம் சேர்த்து செய்கிறப்ப ட்ரை ஸ்கின் இருக்கக்கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. உங்கள் ஸ்கின் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. பார்க்கறதுக்கு வழு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரே ப்ராசஸில் தான் செய்ய போகிறோம். ஆனால் லாஸ்ட்டில் நம்ம ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம வந்து ஃபேஸ் க்ரீமாக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடாதீங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம இப்போ சேர்த்து அந்த கோகோனட் ஆயில் அரைச்சி அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பன்னீர் ரோஸா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நார்மல் ரோஸாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஒரு கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கட்டும். ஸ்டவ் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த ஆயிலோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. இதை அப்படியே வந்து விட்டுடுங்க. ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. அது நல்லா வந்து அந்த ஆயில் வந்து அந்த நம்ம சேர்த்த அந்த ஃபேஸோட நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு காட்டன் துணியில் வச்சு கூட ஃபுல்லாக சேர்த்து நல்லா வந்து கையால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலை ஒட்ட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம 2 ப்ராசஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியதை எடுத்து தான் நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். இதில் ஒரே ஒரு பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ரெகுலராக நைட் ஆயிலாகவும் நைட் க்ரீமாகவும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியில் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ஆயிலை வச்சுருக்கோம். ஆயிலோட நம்ம இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம். விட்டமின் இ கேப்சூல் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலுக்கு ஒரு 4 கேப்சூல் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 4 கேப்சூல் எடுத்துருக்கோம். இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். சடனாக உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன யூஸ் பண்ணுற, இவ்வளோ கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே, நல்லா வந்து ஸ்கின் க்ளோயிங்காகவும் நல்லா கலராகவும் இருக்கேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஃபேஸ் க்ரீமும் ஃபேஸ் ஆயிலும் செய்யறதுக்காக நம்ம அதிகமாக காசும் செலவு பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸும் கோகோனட் ஆயிலும் வச்சுமே ஒரு சூப்பரான ஆயிலும் க்ரீமும் செய்ய போகிறோம். க்ரீமுக்காக நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 கேப்சூலை நம்ம ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக வந்து சூடுபடுத்தினா போதும், ரொம்ப வந்து சூடுபடுத்த வேணாம். இப்போ அது நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் தான் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேன் மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துருக்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் தேன் மெழுகு சேர்த்திங்கன்னா கரெக்டாக அது ஸ்ட்ரெச்சர் வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரெச்சருக்கு நம்ம வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ பாருங்கள், இதை நீங்கள் நைட் க்ரீமாகவும் நைட் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம். நான் பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸில் ஊற்றிட்டு உங்களுக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஒரு 3 or 4 hours அப்படியே விட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் கிடச்சிருங்க. இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். இந்த ஆயிலும் க்ரீமும் நீங்கள் 1 time ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 4 or 5 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆயில் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 4 hours ஆகிடுச்சு. எவ்வளோ வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்க பாருங்கள், அந்த நம்ம பப்பாயெல்லாம் சேர்த்தனால பார்க்க நல்லா எல்லோயிஷாக பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக
லைட்டாக எடுத்து நல்லா வந்து அந்த சர்க்கிள் டர்னில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி 5 ஆர் 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த ஆயிலையும் அதே ப்ராசஸில் நீங்கள் பண்ணலாம். உங்கள் கை கால்களில் கூட இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ நீங்கள் பகலில் கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு ½ ஹவர் அப்படியே விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் எப்போதும் போல் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸும் வந்து ரிமூவ் ஆகும். உங்கள் ஸ்கின் கலர் டர்ன் ஆகாமல் ரியல் க்ளோ கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.